ஏசிஸோட நோவா பிளஸ்ட் 5 இதை ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன் நான் இந்த 2-3 மாதத்தில். இது வந்து முழுக்க என்னோட ஃபுட் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து, என்னோட கால அகல நீளத்தை பொறுத்து, நான் எப்படிலாம் யூஸ் பண்ணேன்றதை பொறுத்து இந்த ரிவ்யூ இருக்க போது. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்க போது. இதை முழுசாக கேட்டுட்டு நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் உங்கள் சொந்த முடிவில் எடுத்துக்கோங்க. இதை நான் எப்படிலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, டெய்லி ரனுக்கு யூஸ் பண்ணேன், டெம்போ ரனுக்கு யூஸ் பண்ணேன், அது போக ரேஸுக்கு வந்து டிசிஎஸ் ரேஸ்க்கு 10 கிலோமீட்டர் ரேஸ்க்கு அதை தான் யூஸ் பண்ணேன். நேற்று கூட ஒரு வேலைக்கு போகிறது கூட இந்த ஷூவை போட்டு தான் நான் போனேன். அதனால வந்து இது எப்படிலாம் இருந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் இது வந்து லாங் ரன்னுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour வரையும் ஃபீஸபிளாக இருக்குது. அதுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா ஒரு சிசில் எஃபெக்ட்னு ஒன்று நடக்குது. அது என்னன்னா, இதுக்கு நானாக பேர் வச்சிருக்கேன், மரம் இழப்போம் தெரியுமா, மேலே இருக்க தோல் அப்படி இழப்பிச்சு எடுப்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம கால் வந்து அப்படியே போய் ஓடும்போது 1 hourக்கு மேலே ஓடும்போது அப்படியே லைட்டாக போய் முட்டி காலில் இருக்க பாதத்தில் இருக்க விரல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது. இதோட ட்ராப் வந்து 8 mm இருந்தாலும் ஸ்டாக் வந்து 41.5 இருக்குது. ஹீல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து சிசில் எஃபெக்ட்னு ஒன்று நடக்குது நமக்கு. அது போக இதோட ஆர்ச் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹை ஆர்ச் சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஃப்ளாட் ஃபுட் இருக்கிற ஆளுக்கு வந்து இந்த ஷூ வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ஒரு 7-8 மணி நேரம் இந்த ஷூவை போட்டு யூஸ் பண்ணேன். நான் எனக்கு கலட்டி வச்சோடனே ஏதோ ஏற்கனவே எனக்கு ஃப்ளாட் ஃபுட் கிடையாது, அந்த இடம் ஆர்ச் இருக்குது. இருந்தாலுமே அந்த ஏதோ ஹீல்ஸ் போட்ட மாதிரி அந்த இடத்துல ஆர்ச்சுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்ச மாதிரியே நல்லா ஃபீல் இருந்தது. ஸோ அதனால சொல்கிறேன் நான், இது வந்து ஃப்ளாட் ஃபுட் இருக்கிற ஆளுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது போக இந்த டோ பாக்ஸில் வந்து நல்லா இல்லை, அந்த விரல் போய் இடிக்குதுன்னு சொல்கிறேன் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஒரு பாதம் அகலமாக இருக்கிறவங்களுக்கு செட் ஆனாலும் டோ பாக்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸ்டெபிலிட்டியும் சரி, டார்ஷனல் ரிஜிடிட்டியும் சரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. சரளையில் ஓடுறது, தண்ணியில் ஓடுறதுக்குலாம் கிரிப்பு பரவாயில்லாமல் இருக்குது. ரொம்ப மோசம்னு இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. மித்தபடி ரோட்டில் ஓடுறதுக்கு நல்லா இருக்குது. இதில் டங்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ ஷூவை கட்ட போகிறோம் அப்படின்னா இந்த இதுதான் டங்க்குன்னு சொல்லுவோம் இந்த இடம். இது வந்து ஷூவை கட்ட போகிறோம் அப்படின்னா நல்லா காலை உள்ளே விட்டோடனே டக்குன்னு உள்ளே போயிருது. ஷூ வந்து ரொம்ப சிரமப்படுற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து 6 கிலோமீட்டர் பேஸு, 530 பேஸுக்கு நீங்கள் ஓட போகிறீங்க, ஈஸி ரன்னாக ஓட போகிறீங்க. 6 பேஸ் தான் வந்து என்னோட பேஸு, 530 தான் என்னோட பேஸு. அதிகபட்சம் டெம்போவாகவும் சரி, ரேஸாகவும் சரி 5 கிலோமீட்டர் தான் ஓடுவேன், 10 கிலோமீட்டர் தான் ஓடுவேன், அதுவும் 5 பேஸில் தான் ஓடுவேன் அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் 430 பேஸு, 4 பேஸுக்குலாம் இதை நீங்கள் புஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ரோ அத்லெட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளாம் பிகினிங்லேருந்து ஒரு அட்வான்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து பர்பஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரைனிங் மட்டும்தான். அவங்க சொல்லலாம் டெம்போலாம் வந்து 15-16க்குலாம், அதுக்கெலாம் அது வந்து எனக்கு செட் ஆகலை. ஒரு 1 hour வரையும் இதை வந்து 5 பேஸ்க்குள்ளே நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்து முடிவு பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? பை.